வரும் 24ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஊக்கத்தொகை ரூபாய் 3 வங்கிக் கணக்கில் வரவு வைக்காமல் நேரடியாக உற்பத்தியாளர்களுக்கு வழங்க ஆவின் நிர்வாகம் முடிவு செய்திருந்த நிலையில் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? கற்பகம், மதுரையில் பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்கள் வழியாக ஆவின் ஊக்கத்தொகை வழங்க கோரும் கோரிக்கையானது தற்போது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆவின் நிர்வாகத்துடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியுற்றதால் திட்டமிடப்பட்டு பிப்ரவரி 24ஆம் தேதி பால் நிறுத்த போராட்டமும், பிப்ரவரி 25ஆம் தேதியில் ரோட்டில் பாலை கொட்டும் போராட்டம் நடக்கும் என தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நல சங்கங்கள் சார்பில் தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மதுரை ஆவினுக்கு மாவட்டம் முழுவதிலும் இருந்து தினமும் 1.5 லட்சம் லிட்டர் பாலை கிராம சங்கங்கள் மூலமாக விவசாயிகள் வழங்கி வருகிறார்கள். அந்த பாலுக்கு அரசு வழங்கும் 3 ரூபாய் லிட்டருக்கு ஊக்கத்தொகையாக உட்பட பாலுக்கென தொகை முழுவதும் கிராம சங்கங்களின் வங்கி கணக்கிற்கு வரவு வைக்கப்பட்டு அங்கிருந்து உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும் நடைமுறையானது பின்பற்றப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஜனவரி மாதத்திலிருந்து ஊக்கத்தொகையாக ரூபாய் 3 ரூபாய் மட்டும் கிராம சங்கங்களின் வங்கி கணக்கிற்கு வரவு வைக்காமல் நேரடியாக விவசாயிகளுக்கு வழங்க ஆவின் நிர்வாகம் முடிவெடுத்திருந்தது. இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த மதுரை மாவட்ட ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் இன்று ஆவின் பொது மேலாளருடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் எந்தவித சமரசமும் எட்டப்படாத நிலையில் திட்டமிடப்பட்டபடி பிப்ரவரி 24ஆம் தேதி பால் நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 25ஆம் தேதி சாலையில் பாலை கொட்டும் போராட்டம் நடக்கும் என தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் நலச்சங்கம் சார்பில் தற்போது அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் மதுரை மாவட்டம் முழுவதுமே இந்த போராட்டம் நடைபெற்றால் பால் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தற்போது பால் விநியோகஸ்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி அருண்.